இதுக்கெல்லாம் ரோஹிணி தான்ற காரணம் மாதிரி இங்கே மனோஜ் முழுசாக அதை நம்பவும் ஆரம்பிச்சிடறாங்க. மனோஜ் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்த மனோஜை பார்த்ததும் இங்கே வீட்டில் விஜயா ஓடி வந்து கட்டி பிடிச்சி கண்கலங்கவும் செய்ய, உனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா எனக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கான் மனோஜ் சொல்லிட்டு உள்ளே வரேன். அப்போ அங்கே இருக்க ரவி ஸ்ருதி எல்லாருமே, முத்து மீனா நீங்கள் மட்டும் இல்லைனா இந்நேரம் மனோஜ் இங்கே ஜெயிலே தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவங்க இருந்திருந்தாலும் நான் ஜெயிலே தான் இருந்திருப்பேன், ஏன்னா இவங்க தான் எனக்காக எதுவுமே செய்யலையேன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க விஜயா. ஆமாம்மா, கடைசியில் என்னை காப்பாற்றினதே இங்கே ரோஹிணி தான் ஃபினான்சியர்கிட்ட பேசி அவன் கேட்ட பணத்தை கொடுத்து என்னை காப்பாற்றவும் செஞ்சது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோடனே முத்துவும் மீனாவும் அண்ணாமலையை பார்க்குறாங்க. என்ன ஆச்சுரா முத்து, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா இங்கே நடந்தது எல்லாமே வேற, ஆனால் இதில் எனக்கு ஏதோ ஒரு சதி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னடா சதின்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா அந்த சிந்தாமணி, இந்த ஃபினான்சியர், அதுக்கப்புறமா இந்த ரோஹிணி எல்லாரும் கூட்டு களவாணிகளாக இருப்பாங்கன்னு எனக்கு முழுசாக இந்த விஷயத்தில் தோணுது. அந்த ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால் ஒன்று அப்போதே கொடுத்துருந்துருக்கலாம். இந்த சமயத்தில் இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது இந்த ரோஹிணிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தான் தோணுது. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாது. என்ன ஆனாலும் மனோஜ் வந்துட்டு ரோஹிணி பக்கம் நிற்கணும்னு அந்த பார்லரம்மா நினச்சிருந்துருக்கலாம். அதனால தான் அந்த பார்லரம்மா மனோஜை தான் வழிக்கு கொண்டு வரணும்னு இப்படிப்பட்ட ட்ராமாவை போட்டுட்டு இருக்கு. ஆனால் இது புரியாமல் அந்த ரோஹிணி பக்கமாகவே தான் போய் இவன் நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சிந்தாமணியை நானும் தான் போய் பார்த்தேன். நான் போய் பேசினதுக்கு பிறகுதான் கம்ப்ளைண்ட்டை வாபஸே வாங்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த ரோஹிணி வேறு ஏதோ ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காமாம்மா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மனோஜோ இங்கே முத்துவையும் மீனாவையும் பார்த்து, உங்களால் எதையுமே செய்ய முடியலைன்றதுக்காக ரோஹிணி மேலே பழிய போட்டு என்ன ஆக போகுது? எனக்கு தெரிஞ்சு அவள் இல்லைன்னா இந்நேரம் நான் இங்கே வந்திருக்க முடியாது, அவள் தான் நான் இங்கே வீட்டில் இருக்கிறதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நிற்கவும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த விஜயாவால் ஏற்றுக்கவே முடியலை. அடுத்த நாள் வேற கோர்ட்டில் ஹியரிங் வருது. இந்த நேரத்தில் இவன் இப்படி பேசுகிறானேன்னு இங்கே விஜயாவுக்கு பயங்கர பதட்டமாகவும் இருக்கு. அதே நேரத்தில் அடுத்த நாள் முத்து மீனா இவங்க 2 பேருமே கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போது விஜயாவும் வந்துட்டு கிளம்புறாங்க. விஜயா மனோஜ் முத்து மீனான்னு எல்லாருமே கோர்ட்டுக்கு போக, அங்கே வேறு அந்த கிருஷ்ணா மேடம், நல்ல வேலை நீங்கள் ரொம்ப லேட்டாக ஆகிடுவீங்களோ நினச்சேன், நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா மேடம் உள்ளே கூப்பிடுறாங்க. மனோஜ் ஒரு பக்கம் ரோஹிணி ஒரு பக்கம் நிற்க, இப்போ இந்த கோர்ட்டு இந்த கேஸ் வந்துட்டு அடுத்து என்ன விஷயத்தை பற்றி சொல்ல போகுதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில், டே மனோஜ் அந்த ரோஹிணி உன்னை காப்பாற்றிட்டன்றதுக்காக அவள் பக்கம் நின்று எதுவும் பேசுகிறாதடா, எனக்கு இவ கூட வாழ பிடிக்கலன்னு தெளிவாக அந்த விஷயத்தை மட்டுமே சொல்லணும் அப்படின்னு அங்கே விஜயாவும் சொல்லி தான் அனுப்பி விடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேர்கிட்டையும் கேள்வி கேட்கும்போது அதுக்கு உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எனக்கு இப்போதைக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, எந்த மனநிலைமையில எதை பற்றி யோசிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கோர்ட்டில் கேட்டுறாங்க. என்ன கிருஷ்ணாரா, முதல்ல இங்கே இந்த பொண்ணு தான் எனக்கு மனோஜ் கூட வாழணும்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு, இப்போது இவரே குழம்பி நிற்கிறாரு, முதல்ல இவர்கிட்ட தெளிவான ஒரு பதிலை எதிர்பார்த்து அதுக்கப்புறமா இங்கே கேஸுக்கு கூட்டிகிட்டு வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோர்ட்டோட கேஸை அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வச்சிடறாங்க. வெளியே வந்த மனோஜை விஜயா போட்டு அடிக்கிறாங்க. ஏண்டா உங்ககிட்ட என்னடா சொல்லி அனுப்புனேன், நீ என்னடா பேசிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கவும் போது, ஹலோ விஜயா இது கோர்ட்டு, இங்கெல்லாம் இப்படி நடந்துக்க கூடாது, அதுக்கப்புறம் உங்கள் பையனை நீங்கள் தான் கம்பல் பண்ணுறீங்கன்னு அப்புறம் இங்கே இருக்கவங்களே ஏதாவது அங்கே ஜட்ஜிகிட்ட சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், முதல்ல கொஞ்சம் அமைதியாக இருங்க, எங்கே போனாலும் சத்தம் போடுறீங்க கத்துறீங்க, அமைதியாகவே இருக்க தெரியாது அவங்களுக்குன்னு விஜயாவை கிருஷ்ணாராம் தட்டுறாங்க. மனோஜ் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்ல, என்ன குழப்பம்? அவங்க உங்களை நிறைய ஏமாத்திருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி நேற்று நடந்த பிரச்சனையில் உங்களை காப்பாற்றிட்டாங்கன்றதுக்காக இப்போ குழம்பி போய் நிற்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு பிரச்சனைக்கு காரணமே எங்கள் அம்மா தான், ஆனால் கூட எங்கள் குடும்பத்தில் இருந்தவங்களை என்னை காப்பாற்ற முயற்சிக்கு முன் வரலை, ஆனால் நான் யார் வேணான்னு சொல்லி நிற்கிறனோ அவள் தான் என்னை ஓடி வந்து காப்பாற்றினா, அப்படி இருக்கும்போது யோசிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை மேடம் அப்படின்னு சொல்ல, உங்கள் லைஃப்பில் நான் இங்கே எந்த முடிவும் எடுக்க முடியாது, எந்த முடிவாக இருந்தாலும் பேசிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க முத்து, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாராம் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. முத்து மீனானு எல்லாருமே ரொம்ப கோவத்தோட பார்க்க, நீ இப்படி தான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு சொல்ல, இங்கே மனோஜ் எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அண்ணாமலை விஷயத்தை கேட்கும்போது முத்து மீனா விஷயத்த சொல்லும்போது அதை கேட்ட அண்ணாமலையோ இங்கே கோவத்தோட தான் மனோஜை பார்க்கவும் செய்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுன்னு திரும்பவும் விஜயா மனோஜை போட்டு அடிக்க, வேற என்னம்மா பண்ண சொல்கிறீங்க என்னைய அப்படின்னு ஒரே அதட்டு தான். என்னடா மனோஜ் இப்போ ஏன்டா இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. வேற எப்படிமா பேச சொல்கிறீங்க, ரோஹிணி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் வெளியே வந்திருக்க முடியாது, இந்நேரம் என்னைய கோர்ட்டில் இல்லை ஜெயிலில் கொண்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க, பிறகு என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, டேய் இதெல்லாம் வெறும் ட்ராமாடா அப்படின்னு சொல்ல, ட்ராமாவும் இல்லை எதுவும் இல்லை, அந்த ஃபினான்சியரை பற்றியும் சிந்தாமணியை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், அதுவும் இல்லாமல் ரோஹிணி மட்டும் கடைசி நேரத்தில் எனக்கு உதவி பண்ணாமல் போயிருந்தா என் நிலைமை என்ன ஆகிருக்கும்,
அப்படின்னு திரும்ப திரும்ப மனோஜ் அதே விஷயத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்களால் தான், உங்கள் 2 பேரால தான் இன்றைக்கி இந்த நிலைமை. திரும்ப அந்த பார்லர்காரி இந்த வீட்டுக்கு வந்து உட்காந்து இங்கே நாட்டமாக பண்ண போகிறான். அது நடக்கணுன்றதுக்காக தானே 2 பேரும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஆமாம்மா, அவளை பற்றி உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த வீட்டில் விஷயத்த சொன்னதே நாங்கள் தான். அப்படி அந்த பார்லரம்மா இதே வீட்டில் தான் இருக்குன்னு நினச்சிருந்தா நாங்கள் எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லியிருக்க போகிறோம்? புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? கோவத்தில் பேசணுன்றதுக்காக எந்த வார்த்தை வேணாலும் விடுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு விஜயாவை திட்டுறாங்க. அண்ணாமலையோ முத்துவையும் மீனாவையும் பார்த்துட்டு, இனிமே இவங்க விஷயத்துல நம்ம தலையிட வேண்டாம். இனிமே இந்த மனோஜ் அவன் வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அது அவன் வாழ்க்கை. எந்த முடிவாக இருந்தாலும் இனி அவனே எடுத்துட்டு போகட்டும்னு சொல்ல, என்னங்க நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? அவன் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவனை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும். அந்த பார்லர்காரி நல்லவெல்லாம் இல்லடா, உன் வாழ்க்கையை கெடுத்தவ, உன்னை ஏமாத்தினவ. அவளுக்கு 7-8 வயசுல ஒரு பையன் வேற இருக்கான். எல்லாத்தையும் மறைச்சு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஏண்டா இதெல்லாம் மறந்துட்டியாடா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜை பார்த்து விஜயா கேட்குறாங்க. நான் மறக்கலமா, அதனால தான் குழப்பமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இங்க மனோஜ் இங்க உடனே விஜயா கிட்ட, விஜயா கோவத்தோட பார்க்க, மீனா இது சரியா இருக்காது, இது சரியாகவும் வராது அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, அந்த ரோஹிணி பிளான் பண்ண மாதிரி மனோஜோடைய மனசை மாற்றணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் வீட்டில் எங்கள் மாமாவுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுது. வீட்டில் இருக்க யாருக்கும் ரோஹிணி திரும்ப இந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிருக்கோல்ல, அவ்வளோ ஈஸியாக மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கவும் முடியாது. இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் விஜயான்னு எல்லாருமே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிற அந்த சமயத்தில் முத்து உடனே கால் பண்ணுறாங்க. யாருக்குங்க அப்படின்னு சொல்ல, ஒரு நாள் நம்ம சீதாவுடைய நகை திருட்டு போணுச்சுன்னு சொல்லி அந்த ஏரியாவுக்குள்ளே போன ஞாபகம் இருக்கா? அங்கே கூட என் ஃப்ரெண்டோட வீடு இருந்துச்சுல மீனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வீட்டுக்குள்ளே போய் தானே நம்ம எல்லா கெட்டப்பையும் மாற்றிக்கிட்டு நாம் அந்த நகையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லும்போதும், ஆமாங்க அப்படின்னு திரும்பவும் மீனா சொல்ல, அவனுக்கு தான் மீனா நான் கால் பண்ணுறேன்னு சொல்லும்போது, ஏங்க அவருக்கு எதுக்குங்க நீங்கள் கால் பண்ணீங்கன்னு சொல்ல, மீனா அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாக சிந்தாமணிக்கிட்ட வேலைக்கு சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ சிந்தாமணிக்கிட்ட தான் அவன் வேலையும் தேடிக்கிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ நான் தான் அவனுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கால் பண்ண உடனே அவரும் ஸ்பீக்கரில் போட்டு ஃபோன் ஆன் பண்ணியபடி வச்சுக்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் சிந்தாமணியும் ஃபினான்சியரும் பேசுகிறது நல்லாவே தெளிவாக தெரியுது. ஃபினான்சியர் சிந்தாமணி வீட்டுக்கு போயிருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட 10 லட்ச ரூபா அந்த ரோஹிணிக்கிட்ட வாங்க சொன்னீங்க. நானும் ரோஹிணிக்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்குங்க, வாங்கிட்டு 10 லட்சத்தை ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகு 5 லட்சம் போதும் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எதுக்காக சொன்னீங்க? திடீர்னு எதுக்காக கேஸை வாபஸ் வாங்க சொன்னீங்க அப்படின்னு அந்த ஃபினான்சியர் சிந்தாமணிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி உடனே சொல்கிறாங்க, நானும் இங்கே கேஸை வாபஸ் வாங்கக்கூடாது, இன்னும் 2 நாளைக்கோ இல்லை கோர்ட்டில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அவனுக்கு ரிமாண்ட் கிடைக்கணும் அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மீனா அவள் சாதாரணவ இல்லை. இப்படி சங்கத்தில் இருக்க எல்லாரையும் ஒன்று கூடி எனக்கு எதிராக இங்கே கம்ப்ளைண்ட் வாங்கி அதை மொத்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துருவேன்னு எனக்கே எங்கள் வீடு தேடி வந்து சங்கத்தோட ஆட்கள் மூலமாக என்னை மிரட்டிட்டு போகிறான். அப்படி மிரட்ட கிட்ட நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவன் மூலமாக அவள் மிரட்டினான்றதுக்காக நான் பயந்து போயிட்டு அந்த மனோஜை உங்கள் கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்க வைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ரோஹிணி மூலமாக கேஸ் வாபஸ் வாங்கினதான் இருக்கட்டும்னு இப்படி ட்ராமா ஒன்று போட்டேன். இல்லைனா அந்த மீனா ரொம்ப மோசமாக என்கிட்ட நடந்துப்பா, அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க. சிந்தாமணி சொன்னதை கேட்டதுமே, சரி இதனால தான் விஷயம்னா நீங்கள் இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் 48 லட்ச ரூபாயில் 10 லட்ச ரூபா வாங்கியாச்சு. 5 லட்ச ரூபா இந்த ரோஹிணிகிட்ட வாங்கின கணக்கும் இதில் சேர்க்கணுமான்னு சொல்ல, சேச்சா அது மனோஜ் கிட்ட வாங்கின பணம், அதை நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் பாதியை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். மீதி 38 லட்ச ரூபா அது முத்து மீனா திருப்பி கொடுக்கணும். நிச்சயமாக அவங்க அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சுன்னு எங்கேயுமே அவ்வளோ பணத்தை ரெடி பண்ணவும் முடியாது. அதனால் அதை பற்றி யோசித்து நம்ம கவலைப்படவும் வேணாம். அவங்களுக்கு வர்ற வருமானத்தை நம்ம தடுத்து நிறுத்தினா போதும். அவங்களால பணத்தை கொடுக்க முடியாமலும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் 38 லட்ச ரூபா பணத்தை 3 மாசத்துல திருப்பி கொடுக்கவும் முடியாது. கரெக்டாக நான் சொல்கிறது போல் நீங்கள் செஞ்சால் போதும். கடைசி நாளுக்கு முதல் நாளே நீங்கள் அந்த வீட்டை நம்ம கைக்கு இங்கே மாற்றி கொடுத்தணும் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதானே மேடம், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. மொத்த விஷயத்தையும் எங்கள் தான் ஃப்ரெண்டு மூலமாக ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் முத்து அதை அப்படியே ஸ்பீக்கரில் போட்டு வீட்டில் இருக்க அத்தனை பேர் கேட்குற மாதிரி செய்யும்போது தான் மனோஜ் விஜயாக்குன்னு எல்லாருக்கும் உண்மை தெரிய வருது. அப்போது இந்த ரோஹிணி மூலமாக இங்கே மனோஜ் வெளியே வரல அப்படின்ற விஷயத்த வந்துட்டு உன்னை ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ மீனா நீங்கள் மிரட்டினதுனால தான் அந்த சிந்தாமணி பயந்து போயிட்டு கேஸை வாபஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் வெளியே யாருக்கோ தெரியக்கூடாதுன்றதில் இப்படி வேற ஒரு ட்ராமாவை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி சாதாரண ஆளு கிடையாதுல்ல அப்படின்னு சொல்ல, சிந்தாமணியுடைய நோக்கமே இந்த வீட்டை மொத்தமாக அவள் பேருக்கு எழுதி வாங்கணுன்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் ஸ்ருதி. ஏன்னா இந்த இடத்துல மெட்ரோ வருதுனும் இந்த இடம் பல கோடி ரூபாய்க்கு லாபம் போகக்கூடிய ஒரு இடம்னு சொல்லி அவள் என்கிட்டயே சவால் விட்டா. மொத்த குடும்பத்தை
ரெண்டுத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொல்லி என்கிட்டே சவால் வெற்றிக்கா. அதனால தான் நான் அதை பற்றி மட்டுமே சொல்கிறேன் ரோஹிணி. அதனால தான் நிச்சயமாக அந்த சிந்தாமணியை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு மீனா சொல்கிறாங்க. கரெக்டாக சொன்னீங்க மீனா. அந்த சிந்தாமணியும் அந்த ஃபினான்சியரும் சேர்ந்து செய்கிற ட்ராமாவுக்கு நாம் என்றைக்குமே விலை போகக்கூடாது. நீங்கள் நடத்தின இந்த பயத்துக்காக இப்போ சிந்தாமணி இந்த அளவுக்கு விஷயத்த பண்ணியிருக்காங்களே. ஆமாம், நீங்கள் வாங்கின கம்ப்ளைண்ட்லாம் என்ன பண்ண போகிறீங்க மீனான்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி கேட்க, வேற என்ன பண்ண போகிறோம் பலகுரல், திரும்ப இதை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக ஒப்படைக்க போகிறோம். அதுக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு திரும்ப அந்த விஷயம் போய் சேரக்கூடாமல் இருக்கணுமா என்ன? வீடு, நிலம், பத்திரம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அபகரித்து அந்த சிந்தாமணிக்கு தண்டனை கிடச்சி தானே ஆகணும். அந்த சிந்தாமணியை மிரட்டினது மட்டும் இல்லை, கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலான்னு உறுதி பண்ணிட்டோம். இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டு சிந்தாமணி நடிக்கும்போது பின்ன நாம் மட்டும் என்ன வாக்கு கொடுத்து நாங்கள் கொடுத்த வாக்கு தெளிவாக அதே இடத்துல இருப்போன்னு வேற நிரூபிக்கணுமான்னு? நாங்கள்லாம் வாக்கும் கொடுக்கல, ஒன்றும் இல்லை மீனா. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறதான் சரின்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மனோஜை பார்க்குறாங்க. என்னடா என்ன இப்போவாது உண்மை என்னன்னு தெரிய வருதா இல்லையா? உனக்காக நாங்கள் ஓடி ஆடி திரிஞ்சு உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும்னு நினச்சா நீ எங்களே அசிங்கப்படுத்தவல. நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ. கோர்ட்டில் இப்போ டைம் கேட்டிருக்க, அதுக்கேற்றது போல் என்ன பதில் சொல்லணும்னு யோசிச்சு வை. நீ அந்த ரோஹிணி கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி வாழலைனாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டேய் மனோஜ் அப்படின்னு இங்க விஜயா மனோஜை பார்க்க, மனோஜோ கண்ணாடியை கலட்டிட்டு கண்ணை தொடச்சிட்டு நிக்கிறாங்க. என்னடா முடிவெடுக்க போறேன்னு சொல்ல, எனக்கு புரியலம்மா, இப்போதாம்மா ரொம்ப குழப்பமாவே இருக்குன்னு சொல்ல. உன் வாழ்க்கையில உன்னாலேயே தெளிவா முடிவெடுக்க முடியலடா அப்படின்னு மனோஜை பார்த்து ரவி எந்திட்டுறாங்க. ரவி பேசினோடனே மனோஜ் இங்க கோவத்தோட உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். அம்மா, நீங்களாதான் அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. அவனை புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் புரிஞ்சுக்கவே இல்லைன்னா அதோட விட்டுருங்க. திரும்ப திரும்ப இந்த வீட்டில் அதை வச்சு பிரச்சனையே வேண்டாம். பாவம் மீனா அண்ணியும் முத்தும் திரும்ப அவன் பட்ட கடனுக்கு இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த 5 லட்சம் ரூபாய ரோஹிணி தானே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ மனோஜ் வேணும், மனோஜ் கூட வாழணும்னு சொல்லிட்டு இருக்க அந்த ரோஹிணியால 38 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடியாதா அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க. அதுக்கு விஜயாவோ வாயடைச்சு போய் நிற்கவும் செய்ய, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த மனோஜ் ரோஹிணி கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஏதாவது சொல்லிட போறானா அப்படின்ற ஒரு பயமும் பதட்டம் இருக்கு. அந்த சிந்தாமணி எவ்வளோ திமிர்ந்தா இவ்வளோ பெரிய ட்ராமாவை நம்ம குடும்பத்தில் போட்டுட்டு இருப்பா. அவளை சும்மா விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் மணிக்குள்ள ஓடத்தான் செய்யுது.